Hello friends, இன்னைக்கு வீடியோவில் நம்ம பேசிக் காஸ்ட் ஷீட் பார்க்க போகிறோம். ஒரு காஸ்ட் ஷீட் எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு காஸ்ட் ஷீட் அப்படிங்கிறதுக்கான ஃபார்மேட் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ வந்து ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட்னா பர்டிகுலர் ருபீஸ்ன்னு எழுதுவோம். அதே மாதிரி ஒரு காஸ்ட் ஷீட்டுக்குன்னா என்ன ஃபார்மேட் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். எப்போவுமே காஸ்ட் ஷீட்டுக்கான ஃபார்மேட் பார்த்திங்கன்னா பர்டிகுலர்ஸ், அமௌண்ட்டு 3 அமௌண்ட் போட்டுக்கோங்க. அதில் இது வந்து டோட்டல் அமௌண்ட்டு, தேர்ட் அமௌண்ட் பார்த்திங்கன்னா பெர் யூனிட்டு. இதுதான் வந்து நார்மலான காஸ்ட் ஷீட்டுக்கான ஃபார்மேட்டு. அதில் இந்த அமௌண்ட் வந்து சப்போஸ் சில விஷயங்களுக்கு வந்து டேரெக்டாக அவுட்டரில் போடலாம், நம்ம இன்னரில் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறோன்னா இதில் ஆட் ஆர் லெஸ் பண்ணிவிட்டு டோட்டல் இந்த காலத்தில் எடுத்து எழுதிக்கலாம். இது வந்து டோட்டல் பெர் யூனிட் எத்தனை யூனிட்ஸ் இருக்கோ அதான் நம்ம டிவைட் பண்ணி பெர் யூனிட் எடுக்கிறதுக்கான ஃபார்மேட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இந்த ஷீட் போடுறதுக்கு முன்னாடி எதுக்கு கீழே வருதுன்னு சொல்லி மார்க் பண்ணிடுவோம். ரா மெட்டீரியல் ப்ரைம் காஸ்ட்டுக்கு கீழே வந்துடும். ப்ரொடக்டிவ் வேஜஸ் அப்படின்னா ப்ரொடக்டிவ், ஸோ ஃபேக்ட்ரி எஃப். அன்ப்ரொடக்டிவ் வேஜஸ் அட்மினிஸ்ட்ரேஷன். ஃபேக்ட்ரி ரெண்ட்டுன்னு வந்துட்டாலே ஃபேக்ட்ரின்னு வந்துட்டாலே ஃபேக்ட்ரி தான் வரும். ஃபேக்ட்ரி ஹீட்டிங், மோட்டிவ் பவர். ஒர்க்ஸ்னாலும் ஃபேக்ட்ரி தான் அர்த்தம். ஒர்க்ஸ்னாலும் ஃபேக்ட்ரினாலும் ஒன்று தான். ஸோ ஒர்க்ஸ்ன்னு எங்கெங்கெல்லாம் இருக்கோ அது ஃபுல்லாக ஃபேக்ட்ரியை சேர்ந்தது. ஆஃபீஸ்னு எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் அட்மினிஸ்ட்ரேஷனை சேர்ந்தது. அவ்வளோதான். எல்லாருக்குமே தெரியும் ஆஃபீஸில் தான் அட்மினிஸ்ட்ரேஷன் நடக்கும், ப்ரொடக்ஷன் வந்து ஃபேக்ட்ரியில் நடக்கும். அதே கான்செப்ட் தான். ஸோ இது ஏ. ஃபேக்ட்ரி கீலிங் திரும்பவும் எஃப். சன்ரை ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ், ஸோ ஏ. திரும்ப இது ஒர்க்ஸு, ஸோ எஃப். ஃபேக்ட்ரி ஸ்டேஷ்னரி, ஸோ எஃப். ஆஃபீஸ் ஸ்டேஷ்னரி ஏ. லூஸ் டூல்ஸ் ரிட்டன் ஆஃப் நான் உங்களுக்கு கடைசியாக சொல்கிறேன். ரெண்ட் அண்ட் டேக்ஸஸ் ஆஃபீஸுன்ட்டாங்க, ஸோ ஏ. ஒர்க்ஸ், வாட்டர் சப்ளை ஒர்க்ஸு, ஸோ ஃபேக்ட்ரி. ஃபேக்ட்ரி இன்சூரன்ஸ் ஃபேக்ட்ரி. ஆஃபீஸ் இன்சூரன்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன். லீகல் எக்ஸ்பென்சஸ் அட்மினிஸ்ட்ரேஷன். ரெண்ட் ஆஃப் வேர் ஹவுஸ். ரெண்ட் ஆஃப் என்னது, வேர் ஹவுஸு. வேர் ஹவுஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம இதில் ரெண்டாக அஸ்யூம் பண்ணிக்கலாம். ஒன்று ரா மெட்டீரியலை ஸ்டோர் பண்ணிக்கிற வேர் ஹவுஸாக இருந்துச்சுன்னா ஃபேக்ட்ரி, ஃபினிஷ்டு குட்ஸை ஸ்டோர் பண்ணுற வேர் ஹவுஸாக இருந்துச்சுன்னா செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு கீழே வரும். இவங்க வந்து பர்டிகுலராக வந்து என்ன பர்பஸ்ன்னு கொடுக்காததுனால நம்ம வந்து ஃபேக்ட்ரின்னு நான் அஸ்யூம் பண்ணிக்கிறேன் இந்த கேஸில். அப்புறம் டெப்ரிசியேஷன் ஆஃப் பிளான்ட் அண்ட் மிஷினரி ஃபேக்ட்ரி. ஆஃபீஸ் பில்டிங் வந்து அட்மினிஸ்ட்ரேஷனு. டெலிவரி வேன் வந்து செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன். ஏன் வந்து டெலிவரி வேன் செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் கீழே வருது, ஏன்னா டெலிவரிங்கிறது வந்து நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம சேல் பண்ணுறப்ப நடக்கிற ப்ராசஸ். அதனால் அது வந்து நமக்கு வந்து செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் கீழே போகுது. அடுத்து பேட்டப்ஸு செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன். அட்வர்டைசிங் செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன். சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன். அப்கீப் ஆஃப் இதுவும் செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன். பேங்க் சார்ஜஸ் திரும்பவும் அட்மினிஸ்ட்ரேஷன். அப்புறம் கமிஷன் ஆன் சேல்ஸு, இதுவும் செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன். இதுதான் வந்து நம்ம அப்ளை பண்ண போகிற டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மெத்தட். சாரி, இதில் ஒரே ஒரு சின்ன சேஞ்சு. ப்ரொடக்டிவ் வேஜஸ் அப்படிங்கிறது வந்து டைரக்ட் வேஜஸ் கீழே வருது. ஓகேவா? ஸோ நார்மலாகவே ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு எம்ப்ளாயிக்கு வந்து சேலரி தான் கொடுப்பாங்க, வேஜஸ் கொடுக்க மாட்டாங்க. ஸோ அன்ப்ரொடக்டிவ் வேஜஸ் அப்படிங்கிறது ஃபேக்ட்ரியை சேர்ந்தது. இந்த ப்ரொடக்டிவ் வேஜஸ் அப்படிங்கிறது ப்ரைம் காஸ்ட்டுக்கு கீழே வந்துடும். ஏன்னா ப்ரைம் காஸ்ட்டுக்கு மேலே வந்து 3 தான். ரா மெட்டீரியலு, டைரக்ட் வேஜஸ்ஸு, டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், இந்த 3 தான் வரும். அதில் இந்த ப்ரொடக்டிவ் வேஜஸ் அப்படிங்கிறது இந்த டைரக்ட் வேஜஸை குறிக்குது. அதனால் இதுவும் நம்ம ப்ரைம் காஸ்ட்டுக்கு கீழே போடுறோம். இப்போ எப்படி நம்ம இதை ஷீட்டில் எழுதலாம்னு சொல்லி பார்ப்போம். ஃபஸ்ட்டு ரா மெட்டீரியல் 33,000. ரா மெட்டீரியல் 33,000. அப்புறம் ப்ரொடக்டிவ் வேஜஸ் ஒரு 38,000. ஸோ டோட்டலாக 71,000. இந்த 71,000ங்கிறது தான் என்னது, ப்ரைம் காஸ்ட். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரைம் காஸ்ட்டை மட்டும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து அதில் ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட்ஸை ஃபுல்லாக ஆட் பண்ணுறோம். அதில் ஃபஸ்ட்டு ஒன் அன்ப்ரொடக்டிவ் வேஜஸ். அன்ப்ரொடக்டிவ் வேஜஸ் 10,500. அப்புறம் ஃபேக்ட்ரி ரெண்ட்டு 7,500. ஃபேக்ட்ரி லைட்டிங், ஃபேக்ட்ரி ரெண்ட்டு, ஃபேக்ட்ரி லைட்டிங்கு. அடுத்து ஃபேக்ட்ரி ஹீட்டிங்கு.
ஃபேக்ட்ரின்னு வர்றது, ஒர்க்ஸ்ன்னு வர்ற எல்லாமே இதுக்கு கீழே தான் வருது. மோட்டிவ் பவர்னு வருது. ஸோ இதுவும் ஃபேக்ட்ரி தான். மோட்டிவ் பவர் அப்படின்னா என்னென்னா, மோட்டிவ்ங்கிறது மோஷனை குறிக்குது. மோஷனில் இருக்கிற மிஷினரிஸோட எலக்ட்ரிசிட்டி தான் மோட்டிவ் பவர். அடுத்து ஹாவ்லேஜ் ஒர்க்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஹாவ்லேஜும் நமக்கு வந்து ஃபேக்ட்ரிக்கு கீழே தான் வருது. அடுத்து டைரக்டர் ஃபீஸ் ஒர்க்ஸுன்ட்டாங்க. ஒர்க்ஸுங்கிறதுனால திரும்ப இதுவும் வந்து ஃபேக்ட்ரியை சேர்ந்தது. ஸோ டைரக்டர் ஃபீஸ் இதுவும் வந்து நமக்கு ஃபேக்ட்ரிக்குள்ளே வருது. அடுத்து ஃபேக்ட்ரி க்ளீனிங், அப்புறம் எஸ்டிமேட்டிங் எக்ஸ்பென்சஸ். ஃபேக்ட்ரி க்ளீனிங், எஸ்டிமேட்டிங் எக்ஸ்பென்சஸ். அடுத்து ஃபேக்ட்ரி ஸ்டேஷ்னரி. ஃபேக்ட்ரி ஸ்டேஷ்னரி. அடுத்து வேறு என்ன எஃப் இருக்குது? வாட்டர் சப்ளை, ஃபேக்ட்ரி இன்சூரன்ஸ். வாட்டர் சப்ளை, ஃபேக்ட்ரி இன்சூரன்ஸ். வேறு என்ன ஃபேக்ட்ரி இருக்குது? இங்கே நம்ம வந்து ரெண்ட் ஆஃப் வேர் ஹவுஸை வந்து என்னவா அஸ்யூம் பண்ணிக்க போகிறோம்? ஃபேக்ட்ரின்னு அஸ்யூம் பண்ணிக்க போகிறோம். ஸோ ஃபேக்ட்ரி ரெண்ட் ஆஃப் வேர் ஹவுஸ், அப்புறம் பிளான்ட் அண்ட் மிஷினரி டெப்ரிஷியேஷன். தட்ஸ் ஆல். இது வரைக்கும் தான் நமக்கான ஃபேக்ட்ரி எக்ஸ்பென்சஸ். இப்போ இதுக்கான அமௌண்ட்டை ஃபுல்லாக எழுதுவோம். நம்ம என்ன எழுதியிருக்கோம்? ஃபேக்ட்ரி ரெண்ட்டு வந்து 7500. இது வந்து சம் வேணும்னு நினச்சிங்கன்னா இது வந்து சிஎம்ஏ ஃபவுண்டேஷன் புக்கில் இருக்குது, எடுத்துக்கோங்க. இது காஸ்ட் ஷீட் நம்ம ஃபார்மேட் தான் முக்கியம். ஸோ நான் வந்து வேல்யூஸ் வந்து அந்தளவுக்கு பார்க்கல, டைரெக்டாக போட்டுடுறேன். 4400, அப்புறம் 3000, அப்புறம் 1000, 500, 800, 750, 1200, 1100, 300, அப்புறம் 2000. இப்போ இதோட டோட்டலுக்கு பேர் என்ன? ஃபேக்ட்ரி காஸ்ட். டோட்டல் பண்ணுங்கள். 71,000 ப்ளஸ் 10,500 ப்ளஸ் 7,500 ப்ளஸ் 2,200 ப்ளஸ் 1,500 ப்ளஸ் 4,400 ப்ளஸ் 3,000 ப்ளஸ் 1,000 ப்ளஸ் 500 ப்ளஸ் 800 ப்ளஸ் 750 ப்ளஸ் 1,200 ப்ளஸ் 1,100 ப்ளஸ் 300 ப்ளஸ் 200. ஸோ 1,05,950. 1,05,950 இதுதான் வந்து ஃபேக்ட்ரி காஸ்ட்டு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர் ஹெட்ஸ்னு காமனாக என்னென்ன வருது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகே, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர் ஹெட்ஸ் ரிலேட்டடாக இருக்கிறத பார்ப்போம். நமக்கு பார்த்தீங்கன்னா இதில் டைரக்டர் ஃபீஸு, சன்ரை ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ், ஆஃபீஸ் ஸ்டேஷ்னரி, ஃபஸ்ட்டு 3. டைரக்டர் ஃபீஸு, அப்புறம் சன்ரை ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ்ஸு, ஆஃபீஸ் ஸ்டேஷனரி. ஃபஸ்ட்டு இது ஒரு 2000, அப்புறம் சன்ரை ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ் ஒரு 200, ஆஃபீஸ் ஸ்டேஷ்னரி ஒரு 900. அடுத்து ரெண்ட் அண்ட் டேக்ஸ். ரெண்ட் அண்ட் டேக்ஸ் அப்படிங்கிறது ஒரு 500. ஆஃபீஸ் இன்சூரன்ஸ், ஆஃபீஸ் இன்சூரன்ஸ் ஒரு 500. அப்புறம் லீகல் எக்ஸ்பென்சஸ், லீகல் எக்ஸ்பென்சஸ் ஒரு 400. அப்புறம் டெப்ரிசியேஷன் ஆன் ஆஃபீஸ் பில்டிங், இது ஒரு 1000. அப்புறம் பேங்க் சார்ஜஸ்,
ஒரு 50. இப்போ ஆட் பண்ணுங்கள். 1,05,950 plus 2,000 plus 200 plus 900 plus 500 plus 500 plus 400 plus 1,000 plus 50. So 1,11,500. இதுக்கு பேர் என்ன? காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். இது கூட நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம்? செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷனை ஃபுல்லாக ஆட் பண்ண போகிறோம். செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எத்தனை இருக்குது? மொத்தமே 6 தான் இருக்குது. டெப்ரிஷியேஷன் ஆன் டெலிவரி வேனு, டெப்ரிஷியேஷன் ஆன் டெலிவரி வேன் வந்து 200. அடுத்து பேட் டெட் ஒரு 100. அட்வர்டைசிங் 300. அப்புறம் சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் சேலரி இது ஒரு 1,500. அப்புறம் அப்கீப் ஆஃப் டெலிவரி வேன் இது ஒரு 700. அப்புறம் கமிஷன் ஆன் சேல்ஸ் ஒரு 1,500. ஸோ 3,000, 4,300, ஏற்கனவே ஒரு 1,11,500. ஸோ 1,15,800. இது என்னது? காஸ்ட் ஆஃப் சேல்ஸு. இது கூட நம்ம ப்ராஃபிட் ஆட் பண்ணால் வர்றதுக்கு பேர் தான் சேல்ஸு. நமக்கு கொஸ்டினில் என்ன கொடுத்துருந்துருக்காங்க? ஜஸ்ட்டு நமக்கு வந்து இது கேட்கவே இல்லை, காஸ்ட் ஷீட் மட்டும் தான் கேட்டிருக்காங்க, ப்ராஃபிட் அண்ட் சேல்ஸ் கேட்கல. பட் நமக்கு வந்து நார்மலான ஃபார்மேட் கம்ப்ளீஷனுக்கு ப்ராஃபிட் அண்ட் சேல்ஸில் தான் கம்ப்ளீட் பண்ணணும். நம்ம பாயிண்டில் இதோட நமக்கு நிப்பாட்டிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து நம்ம காஸ்ட் வரைக்கும் நம்ம நிப்பாட்டிட்டோம். டோட்டல் நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் வந்து 14,775 டன்ஸு. 14,775 டன்ஸு. ஸோ மொத்த காஸ்ட்டை நம்ம வந்து இதால் டிவைட் பண்ணுறோம் பெரிய யூனிட் கண்டுபிடிக்கிறதுக்காண்டி. ஸோ 1,15,800 டிவைடட் பை 14,775 போட்டோம்னா 7.84. அந்த 7.84 அப்படிங்கிறது தான் பெர் டன். இதுதான் வந்து பெர் டன்னுக்கான காஸ்ட்டு. தட்ஸ் ஆல். இப்போ நம்ம வந்து ஒரு காஸ்ட் ஷீட், நார்மல் காஸ்ட் ஷீட் ஃபார்மேட் போட்டிருக்கோம். பட் நார்மலாக வந்து இன்னும் கொஞ்சம் அடிஷ்னலாக வந்து ஓப்பனிங் ஸ்டாக், க்ளோசிங் ஸ்டாக்கு, ஒர்க் இன் ப்ராக்ரஸ் அதெல்லாம் வரும். இதில் நமக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் நிறையா இருக்குது. நமக்கு தெரிஞ்சிக்க வேண்டியது இதில் எடுத்து எழுதுறது மேட்ரு கிடையாது. எந்தெந்த ஐட்டம்ஸ் வந்து எந்தெந்த காஸ்ட்டுக்கு கீழே வருதுங்கிறது தான் நமக்கு முக்கியமான பாயிண்ட்டு. அது மட்டும் கிளியராக தெரிஞ்சுக்கிட்டால் இதை நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடலாம். இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. தேங்க்யூ.